ரைட். இப்போ நாங்கள் அந்த பாஸ் பேப்பரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொடர்பான கேள்விகளில் நான் பிரதானமாக முக்கியத்துவம் கொடுத்து செய்தது பேஜிங் தொடர்பான கேள்விகள், பேஜிங் தொடர்பான கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட பாஸ் பேப்பரில் எங்களோட பார்ட் 2 A பார்ட்டில் வந்து எல்லா பேஜிங் தொடர்பான கேள்வியும் பார்த்துட்டேன். ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொடர்பான இன்னும் கேள்விகள் இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் கேள்வி வரையில் நினைக்கிறேன் பார்ட் 2 A பார்ட்டில். மற்றபடி எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு. அதுக்காக பெரிய வினாவாக இல்லாமல் சின்ன சின்ன கேள்விகளாக வந்திருக்கும். அண்மை காலங்களில் தான் கொஞ்சம் கேள்விகள் பெரிதாக வந்து கொண்டிருக்கு. ரைட். இன்றைக்கும் கூட நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் வினாக்களை பார்ப்போம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இனி நாங்கள் படிக்க போகிற கேள்விகள் கொஞ்சம் நோட்ஸும் தேவை. அப்போ நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொடர்பான நோட்ஸை வடிவாக படித்து வச்சுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் யாருக்கும் தேவை என்று சொன்னால் நான் அந்த நோட்ஸ் இன்னும் கம்பைல் பண்ணி முடியலை. மற்ற வச்சு கொடுக்குறதுக்காக செய்தனா அதை வேணுமெண்டா தேவையான தாரன். ஆனால் அதில் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் எதை படித்து வச்சுக்கொள்ளணும்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் தெரிஞ்செடுத்தேன் அந்த ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு அந்த என்ன அடுத்தடுத்தான ஒதுக்கீடு, சுட்டி ஒதுக்கீடு அதுவில் படித்து வச்சுக்கொள்ளணும். அதில் ஒப்பிட்டு படித்து வச்சுக்கொள்ளணும் நன்மை தீமைகள். அதே மாதிரி இந்த ஃபைல் சிஸ்டம் இருக்குது தானே, ஃபேட் NTFS அதை ஒப்பிட்டு படித்து வச்சுக்கொள்ளணும். அப்படி ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் சிலது. அதே மாதிரி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக அந்த ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராம், அந்த 7 நிலை வரைபடம் இருக்குது தானே, அது வழியாக படித்து வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி அதில் ஷெடியூலிங் வருது, அட்டவணைப்படுத்தி ஞாபகம் இருக்குது தானே, அந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கொள்ளணும். அப்படியான எல்லாம் நோட்ஸ் பகுதி தான். அதில் என்ன கணக்கு வேர்ட்ஸ் வரும், படிச்சிருப்பீங்க. கன்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம், டிஸ்பேட்ச்ன்னு சொல்லுவோம், அப்படி பல இது வரும், இன்டரப்ட்ன்னு சொல்லுவோம், பல சொற்கள் இருக்கும். அதெல்லாம் படித்து வச்சுக்கொள்ளுங்க. நான் அந்த உங்களுக்கு தர்ற அந்த PDF ஃபைலில் இருக்குங்க கட்டாயமாக அதை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரையிலாது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் அதோட சம்மந்தப்பட்டு வந்தால் பார்ப்போம். அதே மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக பேஜிங் வரும். பேஜிங் தொடர்பான நோட்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருப்பேன். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு பெரிய பாடம் இல்லை. இந்த முக்கியமாக இந்த 3 தான் பெரிய பிரதானமான ஏரியா. இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் கேள்விகளை பார்ப்போம். நோட்ஸை படித்து வச்சுக்கிறது உங்களோட பொறுப்பு. முக்கியத்துவம் கொடுத்து படித்து வச்சுக்கணும். ரைட். நான் ஃபர்ஸ்ட் பேப்பர்லேருந்தே வாரேன். 2011 ஸ்க்ரீன் கிளியராக இருக்குது. நான் கதைக்கிறது கிளியர் இருக்கு, அப்படித்தானே? ஸ்க்ரீன் தெரியுது, நான் கதைக்கிறது கிளியராக இருக்கு, அப்படித்தானே? வாய்ஸ் கொஞ்சம் கேட்கலையா நான் கதைக்கிறது? இல்ல சார், வாய்ஸ் ஸ்கிரீன் தெரியுது, உங்களுக்கு வாய்ஸ் கிளியர் இல்லை. ரைட். கவனிங்க, இது 2011 வந்த ஒரு கேள்வி. FAT32 NTFS கோப்பு முறைமைகள் குறித்து பின்வரும் அட்டவணையின் முதல் நிரலில் நிரற்படுத்தப்பட்டுள்ள இயல்புகளை ஒத்த 2ஆம் 3ஆம் நிரலில் உள்ள மிகவும் பொருத்தமான நுழைவு சுற்றி வட்டம் வரைகண்டு இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு FAT32 NTFS தொடர்பான வேறுபாடுகள், அதன் இயல்புகள் படிச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான சில இயல்புகளை முன்னுக்கு தந்திருக்கிறேன். இப்போ மேக்சிமம் ஃபைல் சைஸ் என்று தரப்பட்டிருக்கு. இதுல எங்க வரையறுக்கப்பட்டிருக்கு, இங்க வரையறுக்கப்படையில்லைன்னு போடணும். ரைட். படிச்சிருக்கீங்க எல்லாரும். மேக்சிமம் ஃபைல் சைஸ் எங்க வரையறுக்கப்பட்டிருக்கு? வரையறுக்கப்பட்டிருக்கு. ரைட். வரையறையானது லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. NTFSல அன்லிமிட்டெட், அங்க வரையறுக்கப்படையில வரையறையற்றது. பொதுவாக 4 GB என்று சொல்லப்படும். ரைட். 4 GB தான் அது இந்த வரையறுக்கப்பட்ட சைஸ். 4 GB மட்டும் இங்க FAT32ல வரையறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றது 4 GBக்கு வரையறுக்கப்பட்டிருக்கும். NTFSல அது வரையறுக்கப்பட்டிருக்காது. ரெண்டாவது மேக்சிமம் ஃபைல் நேம் லென்த், அதாவது ஃபைல் நேமின் லென்த், அது இந்த நீளம். இப்போ ஒரு ஃபைல் நேமில் லென்த் அதில் எழுத்துக்கள் இருக்குன்னு கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அது. அப்ப ஒரு ஃபைல் நேம்ல இருக்கிற எழுத்துக்களின் அளவு வந்து எங்க வரையறுக்கப்பட்டிருக்கு?
பற்றில வரையறுக்கப்பட்டிருக்கு, ரைட்? வரையறையானது இங்க வந்து வரையறையற்றது. அதுவும் அது சில வேளையில அந்த என்ன சொல்றது ஃபைல் அந்த நேம்களுக்கும் வித்தியாசப்படலாம். பொதுவா சொல்லப்படும் என்னன்னு சொன்னா 12 கேரக்டர்ஸ் இந்த டொஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எல்லாம் ஃபேட்டை பயன்படுத்திக்க பொதுவாக 12 கேரக்டர்ஸுக்கு மட்டுப்படுத்தப்படும். அதுல சொல்லப்படுது 8 கேரக்டர்ஸ் வந்து ஃபைல் நேமுக்கும், 8 கேரக்டர் ஃபைல் நேமுக்கும், ஒரு கேரக்டர் வந்து டொட்டுக்கும், டொட்ன்றதும் ஒரு இது, மற்ற மூன்று கேரக்டர் நீட்சிக்கும். மொத்தமா 12 கேரக்டர்ஸ். விளங்குதா? ஃபைல் நேமுக்காக 8 கேரக்டர்ஸ், அதே மாதிரி டொட்டு கொண்டு 9, அப்புறம் எக்ஸ்டென்ஷன் வேற தானே நீட்சி பின்னுக்கு, இப்போ டிஓசி அப்படி 3 நீங்க எழுதுவீங்க பின்னுக்கு, அதுக்கு 3 கேரக்டர். ஸோ 12 கேரக்டருக்கு பொதுவாக வரையறுக்கப்பட்டிருக்கும் சொல்லப்படுது எங்க FAT32ல. இது வித்தியாசப்படலாம். டொஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இப்படியான எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கு 12 கேரக்டர்ஸ், ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் முக்கியம் இல்லை பிள்ளைகள், வரையறுக்கப்பட்டிருக்கு வரையறுக்கப்படையில்லை என்று தெரிஞ்சாலே காணும். அதே மாதிரி இங்க 4 ஜிபின்றது முக்கியம் இல்லை, வரையறுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா காணும். செக்யூரிட்டி எங்க இருக்கு? NDFS செக்யூரிட்டி இருக்கு, பாதுகாப்பு. அதுல நாங்கள் என்கிரிப்ஷன் செய்யலாம். அதே மாதிரி இந்த ஃபைல் ப்ரிவிலேஜ் இருக்கு தானே, அந்த ரீட் பண்றது ரைட் பண்றது அதெல்லாம் நாங்கள் செட் பண்ணி விடலாம். ஸோ ஃபைல் பெர்மிஷன் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அது செக்யூரிட்டி கூட. இங்க செக்யூரிட்டி இல்லை FAT32ல. யூனிகோடுக்கு சப்போர்ட் பண்றது NDFS. நாங்க இப்ப பயன்படுத்துறது வந்து NDFS. அது யூனிகோட் சப்போர்ட் இருக்கும். FAT-ல யூனிகோட் சப்போர்ட் இல்லை, ரைட்? அப்ப கட்டாயமாக இதை நீங்க படிச்சு வச்சுக்கொள்ளணும். இது ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும் OS-ல. இது NTFS-ஐயும் FAT-ஐயும் தனித்தனியை படிச்சு போட்டு இப்படி ஒப்பிட்டு படிச்சு வச்சுக்கணும். இந்த ரெண்டு வேறுபாடுகள் அல்லது இப்படி பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு, இப்போ மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் எங்க வரையறுக்கப்பட்டிருக்கு, எங்க வரையறுக்கப்படையில, இதுல தந்த மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கொள்ளலாம். இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இதுல வினாக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு முறை தான் இப்படி ஒரு கொஞ்சம் பெரிய கேள்வி வந்துச்சு, சரிதானே? ரைட். இது 11 பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர். இதுல நாங்கள் 2வது செய்துட்டோம். ஸோ இது நான் செய்ய தேவையில்லை. இது பேஜிங் சம்பந்தமான கேள்வி B பார்ட், அது செய்துட்டேன். 3வது நீங்க செய்யலாம், அதுல பிரச்சனை இல்லை. முறை வழியாக்கத்தில் இருந்து முடிவுறுத்தல் வரையுள்ள பணி செயல்முறைமை முறைவழி மாறுகை வரைபடத்தை வரைக. முறைவழியாக்கத்தில் இருந்து முடிவுறுத்தல் வரையுள்ள பணி செயல்முறைமை முறைவழி மாறுகை வரைபடம். இந்த ப்ரோசஸ் ஸ்டேட் டயக்ராம் வரையப்பட்டிருக்கு, வரைய சொல்லி கேட்கிறோம். நினைக்கிறேன் இந்த தமிழ்ல ஏதாவது பிழை இருக்கலாமே என்று சொன்னா, இது ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் பேப்பருக்காக காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இதுல அந்த ஒரிஜினல் பேப்பரை நான் காப்பி பண்ணே இல்லை, வேறு ஒரு டைப் பண்ணப்பட்டிருந்த ஒன்றை தான் காப்பி பண்ணினேன். சப்போஸ் சில வழியில் அது வித்தியாசப்படலாம். இது அந்த கேள்வி. ட்ரோ தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரோசஸ் டிரான்சிஷன் டயக்ராம் ஃப்ரம் த ப்ரோசஸ் கிரியேஷன், ரைட்? அதான் அந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசம். ப்ரோசஸ் கிரியேஷன் டு டெர்மினேஷன் எப்படி வந்திருக்கணும்டா, ஒரு முறை வழியாக்க ஆரம்பத்தில் இருந்து, முறை வழியாக்கம் உருவாக்கம் இருக்குதானே, முறை வழியாக்க உருவாக்கத்தில் இருந்து முடிவுறுத்தல் வரை வந்திருக்கணும். அது தமிழ் பிள்ளையா? முறை வழியாக்க உருவாக்கத்தில் இருந்து முடிவுறுத்தல் வரை உள்ள பணி செயல்முறைமை, அந்த 7 ஸ்டேட் டயக்ராம் இருக்குதானே, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கேன்னு. ஸோ இது நான் சொல்ல தேவையில்லை, இதை கட்டாயமா தெளிவா படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நானும் ஒரு கிளாஸின் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வேறு ஒரு லிங்க் போன கிளாஸ் கிட்டடியில் அனுப்பியிருப்பேன், அது சம்பந்தமான விடயங்கள். ஸோ கட்டாயமா அதை படிச்சு தெளிவு வச்சுக்கொள்ளுங்க. அந்த நீங்க ப்ரோசஸ் ஸ்டேட் டயக்ராம் சம்பந்தமா பிள்ளைகள் என்ன தெரிஞ்சிருக்கணும்டா, அந்த ஒவ்வொரு நிலையும் தெரியணும். ஒரு நிலையில இருக்கிற ப்ரோசஸ் அடுத்த நிலைக்கு ஏன் போகும்னு தெரியணும். அதே மாதிரி ஒரு நிலையில இருக்கிற ப்ரோசஸ் அடுத்து எந்தெந்த நிலைகளுக்கு போகலாம்னு தெரியணும். அதே மாதிரி உங்களுக்கு முழுமையாக அந்த படத்தை கீறுற ஆளுமையும் பெறணும். அதுல 5 நிலைகளோட கீறுவோம், சில 7 நிலைகளோட கீறுவோம். அதெல்லாம் உங்களுக்கு நான் படிப்பிச்சிருப்பேன். 5 நிலைகள் தான் எங்களுக்கு முக்கியமானது. அந்த 7 நிலைகள் ஏன் வருதுண்டா, அந்த வேர்ச்சுவல் மெமரியோட சம்மந்தப்படைக்கு, அதாவது எங்களோட பிரைமரி மெமரியில ஸ்பேஸ் இல்லையண்டா எங்களுக்கு வேர்ச்சுவல் மெமரி தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் அந்த அடிஷனலாக 2 ஸ்டேட் வருது. ஸோ இதெல்லாம் சேர்த்து அந்த 7 நிலை வரைபடத்தை படிச்சுக்கொள்ளுங்க. இது நான் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய தேவையில்லை, படிப்பிக்க முடியாது என்று சொன்னால், இது உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் அந்த குறிக்கப்பட்ட வீடியோவை நீங்கள் பாருங்க, அதில் உங்களுக்கு முழு தெளிவு வரும். ஏன்னா அது ஒரு நான் உங்களுக்கு படிப்பிச்ச கிளாஸ் தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதை திருப்பி ஒருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. அப்போ இந்த படம் எப்படி வருமெண்டா, சும்மா இதை மட்டும் கிரி காட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, முதல் நியூ ஸ்டேட் போடுவீங்க. ஏன்னா இது இந்த கேள்வி கனதரம் வாரோடைய நான் அவருக்கு எழுதி காட்டுறேன். நியூ ஸ்டேட் போடுவீங்க.
மற்றது இப்படி ஒன்று கேட்ட இப்ப என்ன கேட்டிருக்காருண்டா பிள்ளைகள் உருவாக்கப்படுற நிலையில இருந்து முடிவுறுத்த நிலை அப்படித்தானே ஓகே ப்ரொசஸ் டெர்மினேஷன் என்று தந்திருக்கார் முடிவுறுத்த நிலை மட்டும் காட்டணும் அப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறும் அப்படி என்றால் நாங்கள் எத்தனை நிலையை போடணும் முதலாவது நியூ ஸ்டேட் அடுத்தது உங்களுக்கு தெரியும் நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன்னா அடுத்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு தெரியும் ரெடி ஸ்டேட் ரைட் ரெடி ஸ்டேட் என்று போடுவீங்க தமிழ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெடியில இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரும் ரைட் ரெடியில இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரும் ரன்னிங்ல இருந்து டெர்மினேஷனுக்கு போகும் அதான முடிவுறுத்தல் டெர்மினேஷனுக்கு போகும் நியூல இருந்து ரெடிக்கு வருது ரெடியில இருந்து ரன்னிங்குக்கு போகுது ரன்னிங்ல இருந்து டெர்மினேஷனுக்கு போகும் ரைட் இப்படி இருக்கும் இது அப்ப இது மட்டும் காணுவேன் அவர் கேட்ட கேள்வி என்ன ப்ரோசஸ் உருவாக்கத்தில இருந்து முடிவுறுத்தல் வரையுள்ள நிலைகளை காட்ட சொல்லி இருக்கார் அப்ப ப்ரோசஸ் நியூ ஸ்டேட்ல இருந்து ரெடி ஸ்டேட்டு போகுது அப்புறம் ரன்னிங்குக்கு போகுது ஓடுநிலையிலிருந்து டெர்மினேட் போகுது அப்ப நீங்க யோசிக்கலாம் இந்த ஸ்டேட் காணுமாண்டு ஆனா உங்களுக்கு தெரியும் பிளாக் ஸ்டேட்டுக்கும் என்ன இதுல இருக்கிற ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ப்ரோசஸ் பிளாக் ஸ்டேட்டுக்கும் போகும் இந்த ஐஓ இவெண்ட்டுக்காக போறது தானே உள்ளிட்டு வெளியிட்டு நிகழ்வுக்காக காத்திருக்கிறது அப்ப பிளாக் டைம் நீங்க இதுல போடணும் பிளாக் ஸ்டேட் அதுவும் மெயின் மெமரியில இருக்கிற ஒரு நிலை என்ன பிளாக் ஸ்டேட் தடுக்கப்பட்ட நிலை அதான் நாங்க சில வழியில வெயிட்டிங் ஸ்டேட்னு சொல்றாங்க பிளாக் ஸ்டேட் அல்ல வெயிட்டிங் ஸ்டேட் ரன்னிங்ல இருந்து இங்க வரும் இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியும் என்ன 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 சந்தர்ப்பத்தில் அது இங்க வரும்ன்றதெல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்புறம் இங்க போகும் ஸோ இப்படி எழுதி விட்டீங்கன்னா இது ஒரு பூரணமான வரைபடம் தேவை என்று சொன்னா நீங்க அந்த ரெண்டு அடிஷனல் ஸ்டேட் இருக்கு தானே அது நாங்கள் சஸ்பெண்ட் அண்ட் பிளாக் டேர்ம் சஸ்பெண்ட் அண்ட் ரெடி என்று பார்த்துருக்கோம் தானே ரெண்டு அதையும் நீங்க வேணும்னா எழுதலாம் ஆனா இதே எங்களுக்கு போதுமானது என்னென்னா அது வந்து எங்களுக்கு வேர்ச்சுவல் மெமரியோட சம்பந்தப்பட்டது வரைக்கும் இதுல கேள்வி எங்களுக்கு தெளிவாக்க இல்லை எங்களுக்கு கேட்டது கிரியேஷன்ல இருந்து டெர்மினேஷன் வரையான நிலைகளை காட்டுங்க அப்ப இந்த படமே எங்களுக்கு போதுமானது என்றா பிரைமரி மெமரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் காட்டிட்டோம் இல்ல எங்களுக்கு வேணுமெண்டா அதையும் நீங்க காட்டுவீங்களா இருந்தா ஆன்சர் பிழை இல்லை அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே அது அடிஷனல் ஸ்டேட் தானே அதையும் நாங்கள் உள்ளடக்கி கீறலாம் ஆனா கொஞ்சம் நேரம் போகும் அதெல்லாம் கிரைக்க மற்றது இன்னொன்று நீங்க செய்யறது நல்ல என்ன இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட இப்படி ஒரு படம் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு படத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர் ஸ்கீம்ல நீங்க வேணும் உங்களோட பாதுகாப்புக்கு நீங்க என்ன செய்யற நல்லண்டா என்ன செய்யற நல்லது இதே கேள்வி உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்துட்டுனா இந்த படத்தை நீங்க ஓகே இப்படி கீறிட்டீங்க இதை விட இன்னொரு படி மேல போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு என்ன படி மேல போகுது எஸ் அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்ப இதுல இருந்து இங்க வருதுன்னா என்ன நிலை என்ன காரணம் நீங்க அட்மிட் பண்றேன்னு சொல்லியிருப்பீங்க டிஸ்பேச் பண்றேன்னு சொல்லி இதுல லைனை நான் மாறியும் போறணும் இல்லையா இது மாறியும் வரலாம் தான் நீங்க டைம் அவுட்ன்னு பார்த்துருப்பீங்க டைம் அவுட் பண்ற கால முடிவு இங்க இருந்து இங்க திரும்பி வர்றது நான் விளங்கப்படுத்த இல்லை ஏன்னா இது உங்களுக்கு அந்த கேள்வியில வந்தா நான் விடுவா விளங்கப்படுத்துறேன் இதுல வச்சு நான் ஒவ்வொரு நிலையும் இங்க இருந்து இங்க ஏன் வரும் யாரும் எதிர்பார்க்குறீங்களா அப்படி சொல்லணுமா ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதை நான் விளங்கப்படுத்தணுமா யாரும் எதிர்பார்க்குறீங்களா இல்லையா ஒரு உங்களுக்கு எப்பவுமே நியூல இருந்து ரெடிக்கு எப்ப வரும் என்ன காரணம் என்ன அட்மிட் சொல்லலாம் அட்மிட் அனுமதிக்கிற மாதிரி ரைட் அனுமதிக்கிறதுன்றதுதான் அது இந்த அர்த்தம் ஏனென்றா இது வந்து பிள்ளைகள் நியூன்றது நியூ ஸ்டேட் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லும் நியூ ஸ்டேட்னா கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் உருவாக போகுது சில இடங்கள்ல சொல்லினா உருவாகிட்டுதுண்டு ஆனா உண்மையாக அது வந்து இன்னும் உருவாகி இல்லை இப்ப அந்த என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அபவுட் டு கிரியேட்னு சொல்லுவாங்க அபவுட் டு கிரியேட்னா இப்ப உருவாக போகுது அந்த உருவாகிற சந்தர்ப்பம் என்று சொல்லலாம் ஆனா உண்மையாக உருவாகிறதுக்கு கொஞ்சம் முதல் அதான் நியூ ஸ்டேட் இது எங்க இருக்குன்னா செகண்டரி மெமரியோட சம்மந்தப்பட்டது அப்ப செகண்டரி மெமரியில இருந்து பிரைமரி மெமரிக்குள்ளே வருது இது பிரைமரி மெமரிக்குள்ள இருக்கு எங்களுடைய முதன்மை நினைவத்துல இருக்கு அப்ப அதால நாங்க அதை அனுமதிக்கிறேன்னு சொல்றோம் அட்மிட் பண்றது ரைட் இது அட்மிட் ரெடியில இருந்து ரன்னிங்க்கு போறது என்னன்னு சொல்றீங்க டிஸ்பேட்ச் என்று சொல்லலாம் ரைட் டிஸ்பேட்ச் என்று சொல்றதுனால தமிழ்ல என்னன்னு சொல்றது அனுப்புதல் என்று சொன்னாலே ரைட் அனுப்புதல் என்று சொன்னாலும் இது இங்கிலீஷ்ல டிஸ்பேட்ச் இந்த டிஸ்பேட்ச் என்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டேர்ம் ஸோ அது அனுப்புதல் இங்க வந்துட்டுது
தெரியும் உங்களுக்கு ரன் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து சரியாக ரன் பண்ணி முடிஞ்சா முடிஞ்சிடும். டெர்மினேட்டர் முடிவுறுத்தல். அப்ப இந்த நிலை என்ன எழுதுவீங்க இதுல? முடிவுறுத்தல் அப்படி ஒரு இது எழுதினா சரி, ரைட். டெர்மினேஷன். ஏன் ரன்னிங்ல இருந்து திருப்பி ரெடிக்கு வர்றது? ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு வர்றது ஏன் பிள்ளை? ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு வர்றது நான் கதைக்கிற விளங்குது இல்ல? ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு வர்றது அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து அதுக்குரிய நேரத்தை விட கூட நேரம் எடுக்குமா இருந்தா அதை நாங்க கால முடிவுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த என் ப்ராசஸ் அந்த சிபியூல ரன் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமோட கூட எடுத்துட்டுன்னு சொன்னா அதை நாங்கள் தொடர்ச்சியாக அங்க ரன் பண்ண விட மாட்டோம். அதை நாங்க இங்க ரெடி ஸ்டேட்டுக்கு மாத்துவோம். ரைட், ரெடி ஸ்டேட்டுக்கு வரும். அப்ப இது டைம் அவுட் என்று படிச்சிருப்பீங்க, கால முடிவு. ரைட். ரன்னிங்ல இருந்து பிளாக்டுன்றதும் பிள்ளைகள் பிரைமரி மெமரியில இருக்கிற ஒரு ஸ்டேட். எப்ப பிளாக்டுக்கு வரும்? அதாவது இந்த ரன் பண்றதுக்குரிய இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இன்னும் அவைலபிளா இல்லை. இன்புட் அவுட் பிரிண்டர் அதுவல் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னா அது ரன் பண்ணி கொண்டு இருக்கலாது. பிரிண்டர் கிடைக்க மட்டும் அது ரன் பண்ணி கொண்டு இருந்தா ஏன் ஒரு நேரத்துல சிபியூல ஒன்றுதான் ரன் பண்ணல ஒரு ப்ராசஸ். அப்ப அது தொடர்ச்சியா ரன் பண்ணி கொண்டு இருந்தா மற்ற ப்ராசஸ்களுக்கு இடம் இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? அது அங்க இருந்து பிளாக் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும். ரைட். அப்ப இதை நாங்க சொல்றாங்க உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்ச்சி காத்திருப்புன்னு சொல்றாங்க. ஐயோ இவன் வெயிட், உள்ளீட்டு வெளியீட்டுக்காக காத்திருக்கு. ஸோ பிளாக்டில உணர்ந்து வைப்போம். ஸோ பிளாக்டில இருக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து திருப்பி ரன்னிங் நேர போகலாது. எங்க போகணும்னு சொன்னா ரன்னிங் ரெடிக்கு போய் தான் ரன்னிங்கு போகணும். ஸோ எப்போ ரெடிக்கு போகும்னா என்ன காரணத்துக்காக இங்க வந்துச்சதோ அந்த காரணம் முடிஞ்சாப்புறம். அதாவது என்ன ரீசன்? இன்புட் அவுட்புட் கிடைக்காம தானே வந்தது. ஸோ இன்புட் அவுட்புட் கிடைச்ச உடனே ரெடிக்கு போயிடும். அதான் நீங்க சொல்லி படிச்சிருப்பீங்க, ஐயோ இவெண்ட் ஒக்கர்ஸ், அதாவது உள்ளீட்டு வெளியீட்டு செயற்பாடு நடைபெறுதல். ரைட். அப்போ பிரிண்டர் கிடைச்சிட்டுதான்னு சொன்னா இவருக்குரிய பிரிண்டர் இப்போ ஓகே, பிரிண்டர் இப்போ அவைலபிளா இருக்குன்னா உடனே இங்க இருந்து ரெடிக்கு போய் ரெடியில வளம மாதிரி கியூல இருந்து ரன்னிங்க்கு வரும். ரைட். அங்க நீங்க அந்த நீண்ட கால அட்டவணைப்படுத்தி அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. நீண்ட கால அட்டவணைப்படுத்தி எங்க வரும், குறுங்கால அட்டவணைப்படுத்தி எங்க வரும், மத்திய காலம் எங்க வரும் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த நோட்ஸை படிச்சுக்கொள்ளுங்க, சரிதானே? ஸோ அப்படி அந்த எல்லா அந்த காரணங்களை நீங்கள் இதுல தெளிவா குறிப்பிட்டா உங்களுக்கு பாதுகாப்பு. என்ன காரணத்துக்காக அந்த ஸ்டேட் மாறுதுன்றதை நீங்கள் தெளிவா குறிப்பிடுங்க. அப்படி போட்டீங்கன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் உங்களுக்கு மார்க்ஸை குறைக்கிறாது, சரிதானே? ஸோ இப்படி ஒரு படம் இதுக்கு வரும். ரைட். அதுதான் இந்த 2011 கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. 2012 ஒரு பணி செயல்முறையில் ஒரு செயல்முறை கிரியேட்டட் அல்லது நியூ, வெயிட்டிங், ரன்னிங், டெர்மினேட்டட், பிளாக்ட், ஸ்வெப்ட் அவுட் அண்ட் வெயிட்டிங். ஸ்வெப்ட் அவுட் அண்ட் வெயிட்டிங் தான் நீங்க எப்படி படிச்ச? நீங்க என்ன பேர்ல? தடுக்கப்பட்ட காத்திருப்பு, மாற்றப்பட்டதும் காத்திருப்பு. என்ன இங்கிலீஷ்ல என்னென்ன பேர் படிச்ச நீங்க பிள்ளைகள்? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் ஸ்வெப்ட் அவுட் அண்ட் வெயிட்டிங்க்கு இங்கிலீஷ் மீடியத்துல என்ன சொல்லி தந்தனான்? என்ன பேர் தந்தனான்? அப்ப ஸ்வெப்ட் அவுட் அண்ட் பிளாக்ட் ஸ்வெப்ட் அவுட் அண்ட் வெயிட்டிங் தான் நான் தந்திருப்பேன். சஸ்பெண்ட் அண்ட் ரெடி அல்ல ரெடி சஸ்பெண்ட் தந்திருப்பேன். புக்கை பாருங்க, நோட்ஸை பாருங்க. ரைட். ரெடி சஸ்பெண்ட். இந்த சஸ்பெண்ட்ன்றது தான் இதுல ஸ்வெப்ட் அவுட் போட்டிருக்கு. இந்த மாற்றப்படுறதுன்றது தான் உண்மையாக ஸ்வெப்ட் தான் வரணும். ஆனால் உங்களோட இதுல சஸ்பெண்ட் ஒரு வேர்ட் பாவிச்சிருக்கணும். ஸோ இது ரெடி சஸ்பெண்ட். அடுத்தது ஸ்வெப்ட் அண்ட் பிளாக்ட் இருக்கு. இதுதான் பிளாக் சஸ்பெண்ட். ரைட். தமிழ்ல சொல்றேன்டா தடுக்கப்பட்ட காத்திருத்தல் நிலை. மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதும் நிலை. ரைட். இது மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதும் நிலை, இது மாற்றப்பட்டதும் காத்திருத்தல் நிலை. ரைட். இப்படி நிலையாக இருக்கலாம் என்று சொல்றார். கேட்ட கேள்வி, மேற்குறித்த நிலைகளில் எதிலிருந்து ஒரு செயன்முறை பிளாக் நிலைக்கு நேரடியாக சேர்க்கப்படலாம்? எல்லா ஸ்டேட்டும் தந்திருக்கணும். ரைட். 7 ஸ்டேட்டும் தந்திருக்கணும். அதுல எந்த நிலைகளில் இந்த நிலைகளில் எதிலிருந்து ஒரு செயன்முறை பிளாக்ஸ் நிலைக்கு நேரடியாக சேர்க்கப்படலாம்? இப்ப இதோட பிள்ளைகள் இன்னும் 2 ஸ்டேட் வரப்போகுது. இது பிளாக் சஸ்பெண்டும் இப்ப இதுல வந்து இருக்குமே. இப்ப நாங்கள் இதுல பிளாக்டோட இதுல
பிளாக் சஸ்பெண்ட் போடுறாங்க. பிளாக் சஸ்பெண்ட் இதுல ரெடி சஸ்பெண்ட் போடும். ஓகே, ரெடி சஸ்பெண்ட். இந்த பிளாக் ஸ்டேட்டுக்கு அதுல இருந்து நேரடியா போகலாம். இங்க பாருங்க, ரன்னிங்ல இருந்து போகலாம். வேற பிளாக் சஸ்பெண்ட்ல இதுல இருந்து போகலாம். பிளாக் சஸ்பெண்ட்ல இருந்து போகலாம். இதுல இருந்து போகலாம். படிச்சிருக்கிறீங்க. பிளாக்ல இருந்து நான் எல்லாம் திருப்பி சொல்ல தேவையில்லை. பிளாக்ல இருந்து இங்க போகலாம். ரைட், பிளாக்ல இருந்து இங்க போகலாம். ஏன் போகலாம்ன்றது தெரியும். இது பிரைமரி மெமரியில இருக்கு. அப்ப உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்வு இன்னும் கிடைக்காம காத்து கொண்டிருக்குது. அப்படி காத்து கொண்டிருக்கிறதால என்ன செய்யலாம், சில முக்கியமான ப்ராசஸுக்கு இடம் இல்லாம போயிடும். மெயின் மெமரி தானே. ஸோ அதை கொண்டு திருப்பி பிளாக் சஸ்பெண்ட்ல விடுவீங்க. இங்க இருக்கு, இது செகண்டரி மெமரி. ரைட், உங்களோட வெர்ச்சுவல் மெமரியில இருக்கு. ஸோ பிளாக் சஸ்பெண்ட்ல இருக்கிற ஒன்றுக்கு பிரேயன் இங்க வரும். ஞாபகம் இருக்கு, பிரேயன் இங்க வரும். பிரைமரி மெமரியில இடம் கிடைத்தா பிளாக் சஸ்பெண்ட்ல இருக்கிற ஒரு ப்ராசஸுக்கு ஐஓ ஈவென்ட் கிடைச்சா இங்க வராது. ஐஓ ஈவென்ட் கிடைச்சா இங்க போயிடும். ரெடி சஸ்பெண்டுக்கு போய் அங்க இருந்து போகும்னு படிச்சிருக்கேன். ரைட், அப்ப எப்ப இங்க வரும்னு சொன்னா, இங்க இருந்து மெயின் மெமரியில உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சா, ஏன் இங்க மெயின் மெமரியில ஸ்பேஸ் இல்லாதபடியா தான் இங்க அனுப்பியிருக்கீங்க. மெயின் மெமரியில ஸ்பேஸ் இருக்குமா இருந்தா பிளாக் சஸ்பெண்ட்ல இருந்து திருப்பி அனுப்புவீங்க. அப்ப இந்த கேள்விக்கு பிளாக் ஸ்டேட்டுக்கு எந்த நிலையில இருந்து நேரடியாக கடத்தப்படலாம்னு தானே கேட்டிருக்கார். ஒன்று ரன்னிங் ஸ்டேட், ரெண்டாவது பிளாக் சஸ்பெண்ட். ரைட், மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான இது. இந்த ரெண்டும் தான் இது வரும். வேறு உண்டாலையும் பிளாக்டுக்கு வராது. சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள், ஆனா படிச்சு வச்சிருந்தா இலகுவானது. ரைட், அடுத்த கேள்வி நான் செய்துட்டேன். போன கிளாஸ்ல செய்து நாங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த பயன்படுத்தக்கூடிய பாவனை அளவு ஜிபியில கேட்டது நான் நினைக்கிறேன் 4 GB வந்து பார்த்தேன் நாங்கள். ஸோ திருப்பி செய்யல. ஆனால் இதே மாதிரி கேள்விகள் எங்களுக்கு அடுத்தடுத்து வந்திருக்குது. ஸோ அந்த இடத்த நான் செய்து காட்டுறேன். இது செய்துட்டேன், போன கிளாஸ்ல செய்துட்டேன். ஓகே, அப்ப 2013 உள்ள அடுத்த கேள்வியை பாருங்க. பணி செயல்முறைமை பணி செயல்முறைமை ஒன்றில் செய்நிரலுக்கும் செயன்முறைக்கும் ப்ரோசஸ் இடையிலான தொடர்புடைமை யாது? இந்த கேள்வி இப்படி ஒரு கேள்வி 2 தரம் கேட்டார். அதாவது ஓஎஸ்ல ப்ரோக்ராமுக்கும் ப்ரோசஸுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லி சொல்லுங்க. என்ன நீங்க படிச்சிருப்பீங்க, என்ன தொடர்பு? ப்ரோக்ராம் இயங்கும் போது பல ப்ரோசஸ்களை கொண்டிருக்கும். ஓகே, அது சரி, அது ஒரு தொடர்பு தான். ஆனா அதை விட மிக முக்கியமான தொடர்பு என்ன சொல்லணும்? இந்த ரெண்டு சொல்லையும் தொடர்பு படுத்தி இந்த ரெண்டுக்கு உரிய அந்த என்ன ஒரு விளக்கம் மாதிரி ஒன்று சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? ஒரு ப்ரோக்ராம் இயங்குற நிலையில அது ப்ரோசஸ், ரன்னிங்ல இருக்கிற ப்ரோக்ராம் ப்ராசஸ் ன்னு சொல்றோம். அதாவது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்நிரல் தான் செயல் என்று அழைக்கப்படும். ரைட், இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு செய்நிரல் செயல் என அழைக்கப்படும். இங்கிலீஷ்ல சொல்றேன்னா ப்ரோக்ராம் இன் எக்ஸிகியூஷன் இஸ் ப்ராசஸ். ரைட், ப்ரோக்ராம் இன் எக்ஸிகியூஷன். ப்ரோக்ராம் இன் எக்ஸிகியூஷன் என்றா இயங்கிக் கொண்டிருக்கிற ப்ரோக்ராம் இஸ் ப்ராசஸ். அதுதான் ப்ராசஸ். சரி, இது ஒன்று பாடமாக்கி வச்சிருக்கீங்கல்ல. இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுது உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். இப்போ எனக்கு ஜூம் ப்ரோக்ராம் ரன் பண்ணுதுண்டா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி கொண்டிருக்கீங்க, அதை நாங்கள் ப்ராசஸ் என்று சொல்லுவோம். அதே நேரம் இன்னொரு பாயிண்டை நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்க என்ன ஒரு ப்ராசஸ் இல்லை, பல ப்ராசஸ் உருவாகலாம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து இயங்கி கொண்டிருக்க அது பல ப்ராசஸை கொண்டிருக்கலாம்ன்றதை நீங்க இதுல சொல்றது நல்லது. ஆனா அந்த மெயின் டிஃபரன்ஸ் வந்து அதுதான், இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் ப்ராசஸ்ன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பல ப்ராசஸை கொண்டிருக்கும்ன்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா முழுமையான ஆன்சரா இருக்கும். இப்படி ஒரு கேள்வியும் உங்களுக்கு கேட்கப்படலாம். ஏண்டா சாதாரணமா பாருங்க, நாங்க ப்ராசஸ்ண்டா என்ன சொல்லுவோம்? ப்ராசஸ்ண்டா இது ஒரு செயல்ன்னுட்டு போயிடுவோம். ஆனா இப்ப ஒரு ஓஎஸோட வச்சு பார்க்க தான் நாங்கள் உண்மையா சொல்றோம், என்ன கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ்ண்டா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றது தான் ப்ராசஸ் சொல்றோம். அப்ப அந்த சரியான விளக்கம் உங்கள்கிட்ட கிடைக்கும். அடுத்த கேள்வி, பணி செயல்முறைமையில் 7 படிநிலைகளுடன் கூடிய செயல்முறை நிலை மாதிரியில், அதான் இப்ப நாங்க பார்த்தது, மாற்றப்பட்டதும் காத்திருப்பதும் ஸ்வெப்ட் அவுட் அண்ட் வெயிட்டிங் அண்ட் இருக்கு. இதைத்தான் நாங்கள் ரெடி சஸ்பெண்ட் என்று படிச்சிருப்போம் இங்கிலீஷ்ல. தமிழ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதும், அதாவது ஸ்வெப்ட் அவுட் அண்ட் பிளாக்ட், நாங்கள் பிளாக் சஸ்பெண்ட் என்று படிச்சிருப்போம்.
எனும் நிலைகளை கொண்டிருப்பதன் தேவையாது. அதாவது இந்த 2 நிலைகளும் ஏன் வந்தது? உண்மையாக பார்த்தா இந்த 5 நிலைகளும் தான் பிள்ளைகள் தேவை. யோசி பாருங்க, ஒரு ப்ராசஸ் நியூல இருந்து ரெடிக்கு போகுது, ரெடியில இருந்து ரன்னிங்கு போகுது, ரன்னிங்ல இருந்து சரியா ரன் பண்ணி முடிஞ்சிட்டுதான்டா டெர்மினேஷன் ஆயிடும். சில வேளையில ரன்னிங்ல ரன் பண்ணி கொண்டிருக்க இன்புட் அவுட்புட் கிடைக்காட்டி ரெடிக்கு வரும், அது மெயின் மெமரிலாம் இருக்கு. ஸோ ரெடிக்கு வந்து பிளாக்டுக்கு வருது, பிளாக்டில வந்து இன்புட் அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணுது, கிடைச்சிட்டு தான்டா ரெடிக்கு போகுது, ரன்னிங்கு போகுது. சில வேளையில ரன்னிங்ல தொடர்ச்சியா ரன் பண்ணி கொண்டிருக்குது, டைம் போயிட்டுது, அதுக்குரிய டைம் முடிஞ்சுது, ஸோ தொடர்ச்சியாக அதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அதை அங்கே இருந்து நிப்பாட்டி தற்காலிகமா ரெடிக்கு மாற்றுவோம். இவ்வளவு தான் நடக்கும் பலமே. அப்ப இந்த 2 நிலையும் மேலதிகமான இல்லை. ஸோ அதெல்லாம் இந்த 7 நிலை வரைபடம் சொல்லுவோம், 5 நிலைக்கு போதும் என்ன. அப்ப இந்த 2 நிலையும் ஏன் வந்தது? அதான் கேட்ட கேள்வி. ஏன் வந்தது? என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா, இது பிள்ளைகள் ஸ்ட்ரக்சர் பேப்பர். அப்ப ஸ்ட்ரக்சர்ல எழுதிக்க உங்களுடைய ஆன்சர் வந்து மிக துல்லியமா இருக்கணும். ஏனென்றா இவன் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கிங் ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்ணிக்கையும் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு, இந்த பாயிண்ட் இப்ப இதுக்கு ஒரு மார்க்ஸ், இப்ப இதுக்கு 5 மார்க்ஸ்ண்டா நீங்க 5 பாயிண்ட்ஸ் அதில் போடுவேன். இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுடைய ஆன்சர்ல இருக்கும். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? ஆன்சர் ஒரு மேலோட்டமாக மேலெழுந்த வாரியா எழுதாமல், இதுல நீங்க உண்மையாக என்னத்துக்காக அது வருதுன்றதுக்காக முழு விளக்கத்தை நீங்க அதுல சொல்லி ஆகும். இது மிக முக்கியம். இதாலதான் கனவேர் என்ன யோசிக்கிறது, நாங்கள் ஆன்சர் சரியா எழுதிட்டோம் என்று வருவினோம், ஆனா எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் வராது. ஸ்ட்ரக்சர் பேப்பருக்கு ஆன்சர் பண்றது மிக கவனமா இருக்கணும். அது இந்த கணித்தல் அப்படி வந்தா ஓரளவு நீங்க எழுதிடுவீங்க, ஆனா இப்படி நோட்ஸ் வரைக்க மிக கவனமா இருக்கணும். அப்ப நீங்க இப்ப எனக்கு சுருக்கமா சொல்லுங்க, என்ன காரணம்? பிறகு நாங்க பாயிண்ட்ஸ் எடுப்போம். என்ன காரணம்? முதன்மை கூடிய செயல்களை வந்து முறைவழியாக்கிறதுக்கு தேவையான இடம் வந்து பிரைமரி மெமரியில எல்லா சந்தர்ப்பங்கள்ல மற்ற ஏனைய செயல்களை வந்து தற்காலிகமாக செகண்டரி மெமரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இப்ப நீங்க இதுல முக்கியமா ஒரு மேலோட்டமான ஐடியாண்டா, இது பிரைமரி மெமரியில இருக்கு. அப்போ பிரைமரி மெமரியில உங்களுக்கு தெரியும் லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும், என்ன ஒரு அளவான ஸ்பேஸ் தான் இருக்கும். அப்போ அதில் சில முக்கியமான ப்ரோசஸுக்கு இடம் கொடுக்கறதுக்காக இங்கே மாத்திரம், இங்கேயும் அதே தான், ரெண்டும் அதே தான். நீங்கள் தனித்தனியாக விளக்கம் சொல்ல தேவையில்லை. இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்களோ அதுக்கும் அதே விளக்கம் தான் சொல்ல போறீங்க. அப்போ நீங்கள் இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்ன சொல்லுவீங்க? முதல் சொல்லணும், எங்களோட முதன்மை நிறுவனத்தில் மற்ற செயல்களுக்கு ப்ரோசஸ் அண்ட் வேர்ட் முக்கியமாக மற்ற செயல்களுக்கு இடத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் இதை துணை நினைவகம் வேர்ச்சுவல் மெமரி என்ற வேர்ட் பாவிக்கணும். இல்லைன்னா மார்க்ஸ் வராது. துணை நினைவகம் அல்லது மெய்நிகர் நினைவகம் என்ற வேர்ட் பாவிக்கணும். அதுக்கு நாங்கள் மாற்றம், அதுக்குத்தான் இந்த நிலை இருக்குன்னு சொல்லணும். இன்னும் ஒரு படி நீங்க கொண்டு போகலாம் என்னென்று சொன்னா, அப்படி மாற்றுறதால நீங்க சொல்லுவீங்க என்ன, எங்களோட மெயின் மெமரியில இடம் கூடுது, ரைட்? மெயின் மெமரியில இடம் கூடுதுதானே. நீங்கள் மற்ற செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகன்னு சொல்றீங்க என்றாலும், அப்படி சொன்னாலும் நீங்க அடிஷனலா சொல்லுங்க, இப்படி நாங்கள் மெயின் மெமரியில இருந்து இதை வேர்ச்சுவல் மெமரிக்கு மாற்றுறதால மெயின் மெமரியில ஸ்பேஸ் கொடுது, ரைட்? அப்ப இப்ப உங்களுக்கு என்ன முதல் தெரியணும்டா, இது ஏன் இந்த 2 ஸ்டேட்டும் வந்ததுன்றது உங்களுக்கு கட்டாயம் விளங்கியிருக்கணும். அது விளங்கினா எக்ஸாம்பிள் எழுதிக்க அதை சரியா ஒரு தொகுத்து எல்லா பாயிண்ட்டும் உள்ளடங்கக்கூடிய மாதிரி எழுது, சரிதானே? அப்ப நீங்க சொல்ல வேண்டியது, பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய மற்ற செயல்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக நாங்கள் அதை பிரதான நினைவகத்தில இருந்து மெய்நிகர் நினைவகத்துக்கு மாற்றம், அதுதான் இந்த 2 நிலைமைன்னு சொல்லுவீங்க. அப்படி மாற்றப்படுறதன் காரணமாக முதன்மை நினைவகத்துல ஸ்பேஸை நாங்கள் ஃப்ரீ ஸ்பேஸை அதிகரிக்கிறோம், ரைட்? அப்படி அந்த சாரப்படம் உங்களுக்கு எழுதினா சரி. அதுக்காகத்தான் இந்த 2 நிலையும் இருக்குன்னு சொல்லுவீங்க, ரைட்? நோட்ஸை படிங்க, இதெல்லாம் நோட்ஸ்ல இருக்கும். அப்ப இப்படி ஒரு கேள்வி பிள்ளைகள் அடிக்கடி வருது. இந்த என்ன ஸ்வெப் பண்றதை பேஸ் பண்ணி சில சின்ன சின்ன கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா படிச்சீங்கன்னா சரி, ரைட்? அடுத்த கேள்வி, கணனி தொகுதி ஒன்றில் நினைவகம் பைட்டினால் முகவரியிடத்தக்க அதன் உயர்ந்தபட்ச பாவனை அளவு 4 GB ஆகும். அதன் அட்ரஸ் பஸ்ஸின் அதிகுறைந்த அகலம் பிட்களில் எவ்வளவு? உங்கள் செய்கை முறைகளை தெளிவாக காட்டுக. சரி, இப்படி ஒரு கேள்வி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிச்சு கொள்ளுங்க. இது நாங்கள் கிட்டத்தட்ட போன கிளாஸ்ல செய்த கேள்வியோட ஒத்ததுதான். இப்படி ஒரு கேள்வி பார்த்தோம் தானே, ஞாபகம் இருக்கா அந்த கேள்வி? இது இந்த 32 பிட்ட முகவரிக்கு பாவிக்கிறோம், அப்படியா இருந்தா அதிகூடிய பாவனை அளவை ஜிபியில தாரமண்டுக்கு தர சொல்லித்தானே. அப்படி ஒரு கேள்வியை கொஞ்சம் மாறி கேட்ட மாதிரி. இப்ப இதுல கேட்ட கேள்வி பாருங்க, கொஞ்சம் கேள்வியை விளங்குவோம்.
கணினி தொகுதி ஒன்றின் நினைவகம் பைட் அட்ரஸபிள், ரைட்? இப்போ இந்த மெமரி வந்து பைட் அட்ரஸபிள்னு சொல்லினோம். அதன் உயர்ந்தபட்ச பாவனை அளவு 4 GB. அப்போ மேக்சிமம் பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து அந்த மெமரியில அந்த அந்த அதிண்ட கொள்ளளவு என்று சொல்லாமல் என்ன தரப்படுது, அதிண்ட உயர்ந்தபட்ச பாவனை அளவு. அதாவது அந்த மெமரியில அதிகமா நீங்க மேக்சிமம் பாவிக்கக்கூடியது 4 GB தான். அதன் அட்ரஸ் பஸ்ஸின் அதிகுறைந்த அகலம் பிட்களில் எவ்வளவு? என்ன அட்ரஸ் பஸ்ஸின் அதிகுறைந்த அகலம் என்றா, நீங்க அந்த மெமரிக்கு நீங்க அட்ரஸ் இருக்குதானே பிள்ளைகள், அட்ரஸ்ல தானே பைட்டை சேமிக்க போறீங்க, அதானே பைட் அட்ரஸ். அப்படியா இருந்தா நீங்க அட்ரஸுக்கு எத்தனை பிட்ஸை பாவிக்கிறீங்க அதான் கேட்டகள், ரைட்? நீங்க அட்ரஸை உருவாக்குறதுக்காக எத்தனை பிட்ஸை பாவிக்கிறீங்கன்றதான் கேட்ட கேள்வி. அப்ப இப்படியான கேள்விகளுக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கு. இங்க பாருங்க கேள்வி, உங்கள் செய்கை முறைகளை தெளிவாக காட்டுக. அப்ப நீங்க இது ஒரு எழுந்த மானமா நீங்க சில பிள்ளைகள் என்ன செய்வீங்க, ஏதோ ஒரு வகையில பாடமாக்காமையும் பாடமாக்கின பிள்ளையும் சில இருப்பீங்க, பாடமாக்காம நீங்க மைண்ட்லயே அது கண்டுபிடிச்சிருவீங்க, ஏதோ சுருக்கமா இப்படி போட்டு எடுத்துருவீங்க. எடுத்துட்டு ஃபைனல் ஆன்சரை மட்டும் போடுவீங்க, அதுக்கு மார்க்ஸ் குறைபடும். இப்போ உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி 4 மார்க்ஸ் என்றா ஒரு 4 ஸ்டெப் இதை போடுவீங்க. அப்ப நீங்க இதை வச்சுக்கொண்டு ஸ்டெப்ஸ் எழுத தெரியணும். இப்ப ரைட், ஒரு பார்ப்போம் இந்த ஸ்டெப்ஸ். இதுல பாருங்க பிள்ளைகள், முதல் சொல்லி உங்களுக்கு தந்த தரவை பாருங்க. பைட் அட்ரஸபிள்னு தந்திருக்கு, ரைட்? உயர்ந்தபட்ச பாவனை அளவு 4 GB தந்திருக்கு, ரைட்? அதன் அட்ரஸ் பஸ்ஸின் அதிகுறைந்த அகலம் பிட்களில். அப்ப உயர்ந்தபட்ச பாவனை அளவு 4 GB தந்திருக்கு. அப்ப உயர்ந்தபட்ச பாவனை அளவு 4 GB என்றா அதை நீங்கள் உயர்ந்தபட்ச பாவனையை பைட்டில் எழுதலாம். முதல் அப்படித்தானே பைட்டில் எழுதலாம். 4 GB உயர்ந்தபட்ச பாவனை அளவு தந்திருக்கு. GB தந்திருக்கு. ஸோ நாங்க பைட் அட்ரஸபிள்ன்றபடியே இதை பைட்டுக்கு மாற்றுவோம். அப்போ உயர்ந்தபட்ச பாவனை அளவை பைட்டில் சொன்னா இத்தனை பைட் வரும்? எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்ன? 4 GB என்றா ஜிபியை நாங்கள் பைட்ல சொல்றேன்னா 2 பைட். இது எவ்வளவு ப்ராக்டிஸ் இருக்கு எங்களுக்கு. 2 பைட் ஒரு GB. 4 2 எழுதலாம். அப்ப 2 பைட்ன்னு சொல்லுவீங்க. எது பிள்ளை 2 பைட்? உயர்ந்தபட்ச பாவனை அளவு. இந்த மெமரியில இருக்கிற உயர்ந்தபட்ச பாவனை அளவு வந்து 2 பைட். அவர் 4 GB என்று தந்துட்டா, நான் 2 பைட் என்று தந்துட்டேன். சரி, இனி என்னத்தை காணணும்? இதுல இருந்து எல்லாம் நான் சொல்லி கொண்டு தான் பிரயோசனம் இல்லை பிள்ளைகள். என்ன அடுத்த செய்யணும்? எல்லாம் கிளியரா இருக்குல்ல? தெரியுதல்ல? போர்டு எழுத்துக்கள் தெரியுதானே? கிளியர் இல்லாம அப்படியே பார்த்து கொண்டு இருக்காதீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லணும் எனக்கு. ரைட், இனி என்ன செய்யணும்? விளங்கி சொல்லுங்க. இனி உங்கள்ட்ட கேட்டது அட்ரஸுக்கு எத்தனை பிட்ஸ், அதான் கேட்டகள். பயன்படுத்துகிற பிட்ஸை காட்டணும். பயன்படுத்துற பிட்ஸா? மொத்தமா 2 பைட் தான் அதிண்ட பாவனை அளவு. இப்ப அடுத்தது என்ன எனக்கு வேணும்? மொத்தமாக எத்தனை அட்ரஸ் வேணும் என்று கண்டுபிடிக்கும். ஏன் பைட் அட்ரஸபிள்னா ஒரு பைட் ஒரு அட்ரஸ்ல இருக்கு, ரைட்? ஒரு பைட் ஒரு அட்ரஸ்ல இருக்கு. அப்ப மொத்தமா உங்கள்ட்ட இருக்கிறது 2 பைட். அப்ப எத்தனை அட்ரஸ் வேணும்? 2 ரைட்? அப்ப தேவையான முகவரிகளின் எண்ணிக்கை ரைட், தேவையான முகவரிகளின் எண்ணிக்கை வந்து 2 அட்ரஸ் எங்களுக்கு வேணும், ரைட்? விளங்குதானே? ஏனென்றா பைட் அட்ரஸபிள். அப்ப உங்களுக்கு 2 பைட் தான் அது இந்த பாவனை அளவு. அப்ப மொத்தமா 2 அட்ரஸ் வேணும் தானே?
ஒவ்வொரு அட்ரஸ்லயும் ஒரு பைட் வீதம் வரும். அப்ப இப்ப யோசிப்பாருங்க 2 அடுக்கு அட்ரஸ் உருவாக்கணும்னா எத்தனை பிட்ஸ் வேணும்? 32 பிட்ஸ், ரைட்? அப்ப இப்ப தேவையான பிட்ஸ்களின் எண்ணிக்கை, ரைட், தேவையான பிட்டுகளின் எண்ணிக்கை சமன் 32 இருக்கும். அப்ப எப்பவுமே கேள்வியை விளங்கி செய்வீங்களா இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப முதல் அவர் தந்தது ஜிபியில தந்தார், அந்த மெமரியின் பாவனை அளவை தந்தார். நீங்க என்ன செய்யணும், முதல் அதை பைட்டுக்கு மாத்துங்க. என்ன பைட் அட்ரஸபிள் மாத்திட்டு பிறகு யோசிங்க அந்த பைட் அவ்வளோத்தையும் சேமிக்கணுமா இருந்தா எத்தனை அட்ரஸ் வேணும். ஸோ ஒரு பைட் ஒரு அட்ரஸ்ல இருக்கும். அப்ப 232 அடுக்கு அட்ரஸ் வேணும். இப்ப 2 அட்ரஸ் உருவாக்குறது தானே பிட்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை பிட்ஸ் இருக்கு? 32 பிட்ஸ் இருக்கு, ரைட்? இதுதான் ஆன்சர். நம்ம என்ன பண்ண ஸ்கீம்ல வந்து ஆன்சர் காட்டுறோம், எப்படி ஸ்டெப்ஸை போட்டிருக்கணும் இருக்கா பாருங்க. 2014 இதில் பாருங்க, இந்த மார்க்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்கணும். 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கணும். மேக்ஸிமம் யூசபிள் சைஸ் ஆஃப் த மெமரி அதை நாங்கள் எழுதியிருக்கிறோம், ரைட்? யூசபிள் சைஸ் என்று போடுங்க. பயன்படுத்தக்கூடியது என்ன, அந்த உயர்ந்தபட்ச பயன்படுத்தக்கூடியது 232 பைட். அதை நாங்கள் முன்னுக்கு எழுதியிருக்கிறோம். உயர்ந்தபட்ச பாவனை அளவு 232 எழுதியிருக்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு பாருங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்ரஸ் டிஃப்ரெண்ட் அட்ரஸஸ் ரிக்வயர்ட். எத்தனை அட்ரஸ், உயர்ந்தபட்ச தேவையான முகவரிகளின் எண்ணிக்கை, ரைட்? தேவையான முகவரிகளின் எண்ணிக்கை அதான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் வந்து போடுறாரு, உயர்ந்த ஆக கூடுதலாக, அப்படி இந்த வீடை பாவிச்சிங்கன்னா நல்லது. அதுக்கு பிறகு பாருங்க, நம்பர் ஆஃப் மினிமம் பிட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் அன் அட்ரஸ். மினிமம் அண்ட் அதுக்கு இந்த அண்டர்லைன் பண்ணினதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பினோம் மார்க்ஸுக்கா. எத்தனை பிட்ஸ் தேவைன்றது 32 பிட்ஸ். எனவே கடைசி அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லது. இந்த அட்ரஸ் பஸ்ஸின் அகலம் தானே கேட்டவர். ஸோ கடைசியாக நீங்கள் அப்படியே போட்டுவிடுங்க, அட்ரஸ் பஸ்ஸின் அகலம் 32 பிட். இதான ஆன்சர். முன்னுக்கு 3வது ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துட்டுது. ஆனால் அவர் கேட்ட அந்த பேட்டர்ன்லேயே நாங்கள் ஆன்சரை சொல்லி விடலாம். அட்ரஸ் பஸ்ஸின் அகலம் வந்து 32 பிட்ஸ் ரெண்டு முடிச்சிங்கன்னா சரி, ரைட்? இப்படித்தான் மார்க்ஸை டிவைட் பண்ணிவிடணும். அப்போ நீங்கள் தனியாக ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். விளங்கு தானே? ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஏதாவது விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. இந்த கால்குலேஷன் தான் பிள்ளைகள் முக்கியம். ஸோ மற்றதுவெல்லாம் நீங்கள் விளங்காட்டியும் பிறகு பார்த்து படித்து கொள்வீங்க. ஆனால் இது அப்படியானது இல்லை. அப்போ விளங்காட்டி இது உடனுடனே கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? அடுத்த பாருங்க, இது முதலும் பார்த்த மாதிரி உண்டு. 2014 வந்திருக்கு. பணி செயல் முறைமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றினை கருதுக. செய்நிரலின் மறுபெயர் செயன்முறையாகும். ப்ராசஸ் இஸ் another name for a program. இக்கூற்றினை நீர் ஏற்றுக்கொள்கிறீரா? ஆமல இல்லை என்று போடட்டான், காரணம் தருக. ஏற்றுக்கொள்கிறீரா இல்லையா? இல்லைன்னு. ப்ராசஸுக்கு இன்னொரு பெயர், சாரி ப்ரோக்ராமுக்கு இன்னொரு பெயர் ப்ராசஸ் நாங்கள் சொல்றேன் இல்லை. அது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்க ஒழிய ஒரு ஒத்த கருத்துள்ள இன்னொரு சொல்லண்டு இல்லை. அப்ப இல்லை. என்ன காரணம் சொல்லுவீங்க பிள்ளை? அதே காரணம். என்ன காரணம்? அதைத்தான் சொல்லணும். அதாவது இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு செய்நிரல் தான் செயல், ப்ரோசஸ் என அழைக்கப்படும் என்று சொன்னீங்கன்னா காணும். வேற ஒன்றும் தேவையில்லை. இதுல அந்த ஒரு ப்ரோசஸ், ஒரு ப்ரோக்ராம் பல ப்ரோசஸை கொண்டிருக்கும், அதெல்லாம் இப்ப தேவையில்லை. இது மெயினா நீங்க அந்த டிஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா காணும். ஏன்னா அவர் ஒத்த சொல்லாண்டு தானே கேட்கிறார். அப்ப இல்லைன்னுட்டு நான் என்ன தொடர்புன்னு சொல்லிவிட்டேன்னா சரி, ரைட்? அப்ப ரெண்டு சொல்லுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லிடலாம். அது தொடர்பு இருக்கு, ஆனா ரெண்டும் ஒரு கருத்துள்ள சொல் இல்லை, ரைட்? அடுத்த கேள்வி. கீழே தரப்பட்ட பணி செயல்முறை ஒன்றின் செயல்முறை நிலைமாற்று வரைபடம் கீழே தரப்பட்டிருக்கான். ப்ரோசஸ் ஸ்டேட் டிரான்சிஷன் டயக்ராம். இதுல கொஞ்சம் விவரமா தந்திருக்கிறோம். இது உங்களுக்கு இந்த அட்மிட் பண்றது எல்லாம் எழுதியிருக்கிறேன். டிஸ்பேச் பண்றது, காலம் கடத்தல், அதை கால முடிவைத்தான் காலம் கடத்தல் என்று போட்டுருக்கு. டைம் அவுட். மேலே பாருங்க, ரிலீஸ் பண்றேன்னா முடிவு வர்றது என்ற அர்த்தம். ஐஓ இவன் வெயிட், ரைட்? அதே மாதிரி ஐஓ கம்ப்ளீஷன் இங்க வருது. பிறகு பாருங்க, கீழே துணை தேக்கம் என்று போடுறார். இது மெயின் மெமரி என்று போடுறார். இந்த மூன்றும் இதெல்லாம் மெயின் மெமரிக்கு இருக்கு. கீழே உள்ள துணை தேக்கம் விர்ச்சுவல் மெமரி. அதுல மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதும், அதான் ஸ்வெப்ட் அவுட் அண்ட் பிளாக்ட். நாங்கள் சஸ்பெண்ட் அண்ட் பிளாக்ட் என்று சொன்னோம். அதே மாதிரி மாற்றப்பட்டதும் காத்திருப்பதும் வந்திருக்கு. இதுல இருந்து மாறியும் வரணும். இதுல போடையில் இது பழைய பேப்பர் தானே பிள்ளை. மாற்றப்பட்டதும் காத்திருப்பதிலும் இருந்து இங்க சாரி அது சரி, இங்க இருந்தானே வரணும். இதுல இருந்து இங்க வருது, அது சரி, ஓகே. இங்க வருது. அதே மாதிரி இது மாற்றப்பட்டதும் காத்திருப்பதும் அங்கே இருந்து இங்கேயும் போது கீழேயும் வருது. அதே மாதிரி இங்கே இருந்தும் பெறலாம் என்று பார்த்துருக்கோம். உருவாக்கப்பட்டதுல இருந்தும் பெறலாம் என்று பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த இடைவெளியை நிரப்ப சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான் விடையும். ABCD எல்லாருக்குமே தெரியும். ஏ என்ன?
ரெடி 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 ஏ ரெடி ஸ்டேட் என்ன ரெடி ஸ்டேட்டுக்கு என்ன தமிழ் சொல்றீங்க பிள்ளை தயார் நிலை ஆரம்ப தயார் நிலை நிலை ரைட் தயார் நிலை தயார் பி என்ன ஓடு running, நிலை ஓடு ஓடு நிலை நிலை ரைட் ரன்னிங் ஸ்டேட் ஓடு நிலை சி என்ன முடிவுறுத்தல் முடிவுறுத்தப்பட்ட நிலை முடிவுறுத்தல் அதாவது டெர்மினேஷன் டி தடுக்கப்பட்ட 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 பிளாக்டா பிளாக்டுக்கு வெயிட்டிங் என்ற ஒரு பேரும் இருக்கா வெயிட்டிங் அப்ப வெயிட்டிங் வந்து ரெடி அண்ட் யோசிக்கிறீங்கள பிளாக்டுக்கு தான் வெயிட்டிங் இன்னொரு பேர் சொல்லிடும் பிளாக்டுக்கு வெயிட்டிங்னு சொல்றது இது அப்ப என்ன பிரச்சனைனா சில நாங்கள் படம் கிரைக்க இப்ப நீங்கள் உருவாக்கப்பட்டதை மேல போட்டு அடுத்த ரெடியை போட்டு அந்த ஒரு ஒழுங்குல கீறி இருப்பீங்க சில எக்ஸாமுக்கு அந்த அந்த சிம்பிள்ஸ் இந்த இடங்களை மாத்தின உடனே அப்புறம் குழம்புறையில் இது என்னவாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த என்ன அந்த அந்த அரோஸின் டிரெக்ஷனை பார்க்கலாம் எங்க இருந்து எங்க போகுது அதில் எத்தனை அரோ போகுது அதில் அதோட வச்சுக்கொண்டு நீங்க ஊகிக்கலாம் ஓகே இதுதான் ரெடி அல்ல இதுதான் ரன்னிங் ஊகிக்கலாம் சரிதானே அப்ப இதுல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இந்த ரெண்டும் ரைட் இந்த மாற்றப்பட்ட காத்திருப்பதும் மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதும் வேர்ச்சுவல் மெமரியில இருக்கும் இந்த 3 ஸ்டேட்டும் மெயின் மெமரியோட சம்பந்தப்பட்டது ரைட் அதே மாதிரி இது கூட ஒரு என்ன வெளியில தான் செகண்டரி மெமரியோட சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இந்த நியூ ஸ்டேட்டும் அதுவும் ஆனால் பிரதானமா நாங்கள் இதை ரெண்டையும் தான் வேர்ச்சுவல் மெமரியோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவோம் அப்போ இதில் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இதை நீங்கள் நிரப்பினீங்கன்னா சரி நான் ஏற்கனவே இதை பற்றி கதைச்சிட்டேன் இந்த ஸ்டேட் டயக்ராமை பற்றி ரைட் அடுத்த கேள்வியை பாருங்க 2015 அதுலேயும் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு ஒரு கால்குலேஷன் 32 பிட் கணனியானது பைட் முகவரியிடத்தக்க பிரதான நினைவகத்தை கொண்டுள்ளது இங்கேயும் பைட் அட்ரஸபிளாம் அதை கொண்ட ஒரு பிரதான நினைவகத்தை கொண்ட ஒரு கணனி இருக்கு இக்கணனி அதன் நினைவகத்தின் எந்த ஒரு பைட்டை அணுகுவதற்கும் 32 பிட் முகவரிகளை பயன்படுத்தும் சரிதானே அந்த வசனத்தை பாருங்க இக்கணனி அதன் நினைவகத்தின் எந்த ஒரு பைட்டை அணுகுவதற்கும் 32 பிட் முகவரிகளை பயன்படுத்தும் அதே அர்த்தம் இங்க வந்து அட்ரஸுக்கு 32 பிட்ஸை பாவிக்கணுமா சரிதானே 32 பிட்ஸ் வந்து முகவரி அட்ரஸுக்கு பாவிக்கணும் இதன் பிரதான நினைவகம் 8 GB நினைவகத்தால் பிரதியீடு செய்த பிறகும் கணனியில் செய்முறைக்காக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நினைவக அளவு 4 GB என அவதானிக்கப்பட்டது இது ஏன் நிகழ்ந்தது என எல்லா கணிப்பீடுகளோடும் விளக்குக அப்ப இப்படியான கேள்விக்கு முதல் கேள்வியை சரியா விளங்கிக் கொள்ளணும் என்ன கேள்வி இது வந்து பைட் அட்ரஸபிள் இந்த மெயின் மெமரி பைட் அட்ரஸபிள் இங்க வந்து 32 பிட்ஸ் வந்து அட்ரஸுக்கு பாவிக்கப்படுது ரைட் அட்ரஸை உருவாக்குறதுக்காக 32 பிட்ஸ் பாவிக்கப்படுது இங்க என்ன செய்திருக்கணும்னா இந்த மெயின் மெமரியை 8 ஜிபியால மாத்தி இப்ப முதல் வேறு ஏதாவது குறைஞ்ச ஜிபி இருந்திருக்கு கொள்ளளவு இப்ப பிரதான நினைவகத்தை 8 ஜிபியில போட்டிருக்கணும் 8 ஜிபி அப்படி 8 ஜிபியை பிரதி செய்த பிறகும் அவை பாவிக்கக்கூடிய அளவு வந்து 4 ஜிபி தானே இருக்கு ரைட் இது ஏன் நடந்ததுன்னு சொல்லிடணும் 8 ஜிபி மெமரியை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஆனா யூஸ் பண்ணக்கூடியது 4 ஜிபியா தானே இருக்கு ரைட் அதுதான் செய்முறைக்காக கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்றதானே அந்த யூசபிள் வந்து மேக்சிமம் யூசபிள் வந்து 4 ஜிபி தானா என்ன ரீசன் கேட்கிறேன் அப்ப இதையும் பிள்ளைகள் நீங்க எழுதிக்க என்ன செய்யணும் ஸ்டெப்ஸ்ல மிக தெளிவா எழுதும் சரிதானே மிக தெளிவா எழுதணும் அப்ப அவர் தந்த தரவு வந்து மிக முக்கியமான ஒரு தரவு தந்தார் என்ன 32 பிட்ஸ் வந்து அட்ரஸுக்கு பாவிக்கிறேன்னு தந்தார் பைட் அட்ரஸபிள்னு தந்திருக்கார் 32 பிட் வந்து அட்ரஸுக்கு பாவிக்கிறேன்னு தந்திருக்கார் சரிதானே அப்ப அதை நாங்கள் முதல் தெளிவாக எழுதணும் அதாவது முகவரிக்கு பயன்படுத்துற பிட்டுகளின் எண்ணிக்கை ஓகே 32 சரிதானே நம்பர் ஆஃப் பிட்ஸ் யூஸ் ஃபார் அட்ரஸஸ் ரைட் அண்டு போட்டீங்கன்னா 32 போடுவீங்க சரி இது முதலாவது சரி எனக்கு ஸ்டெப் சொல்லுங்க அப்போ பாடமாக்கி சொல்றேன் இல்லை விளங்கி சொல்லணும் 32 பிட் எடுத்துட்டோம் இனி என்ன செய்யணும் அவர் கேட்ட கேள்வி என்ன 8 ஜிபியை பாவிச்சிருக்கணும் ஆனா டோட்டலா யூசபிள் வந்து 4 ஜிபி தான் வந்திருக்கு அப்ப நாங்க இப்ப என்னத்தை காணணும் 32 பிட்ஸை பயன்படுத்தி எத்தனை முகவரிகள் உருவாக்கப்படும் ஓகே அதை முதல் சொல்லலாம் அதாவது நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் ரைட் அட்ரஸஸ் அதாவது பைட்டை சேமிக்கக்கூடிய அட்ரஸஸ் அதை நீங்க ஒரு முதல் சொல்லணும் தமிழ் எழுதுறனே ஓகே முகவரிகளின் எண்ணிக்கைன்னு போடுமே
ஸோ 32 பிட் முகவரிகளுக்கு பாவிக்கிறீங்கன்னா அந்த பைட்டை சேமிக்கிறதுக்குரிய மொத்த முகவரிகளின் எண்ணிக்கை எத்தனை பிள்ளைகள்? 232. ஓகே, 2 அடுக்கு முகவரி வரும். சரி, 2 அடுக்கு முகவரி என்று கண்டுட்டீங்க. இனி என்ன காணும்? போர்ட் கிளியர் இல்லாம இருக்கேன். ஓகே, என்ன அடுத்த செய்வீங்க? ஒரு அட்ரஸுக்கு ஒரு பைட் பயன்படுதுன்னா 232 அட்ரஸுக்கு எத்தனை பைட் வேண்டும்? அதாவது நீங்க சொல்லுவீங்க இனி என்ன, அதாவது யூசபிள் ஸ்பேஸ் என்ன, எவ்வளவு பைட்ஸ் இல்லை, எவ்வளவு மேக்சிமம் யூசபிள் பைட் நீங்க காணணும். மொத்தமா 232 இருக்குண்டா டோட்டலா நீங்க எத்தனை பைட்ஸை இப்ப நீங்க அதுல சேமிக்கலாம்னு காணலாம் தானே. ஒவ்வொரு அட்ரஸ்லயும் ஒரு பைட் வீதம் தான் நீங்க சேமிக்கலாம். உங்களை டோட்டலா இருக்கிறது 232 ரைட். அப்ப மொத்தமா 232 அட்ரஸ் இருந்தா டோட்டலா எத்தனை பைட்ஸை நீங்க சேமிக்கலாம்? 232 பைட் ரைட். மேக்ஸிமம் யூசபிள் பைட். மேக்ஸிமம் யூசபிள் பைட் விளங்குதா? ஒரு அட்ரஸில் ஒரு பைட் வீதம் உங்களுக்கு மொத்தமா கிடைக்க வேண்டிய இது 232 பைட் வரப்போகுது. ஏன் 232 அட்ரஸ் இருக்கு தானே பிள்ளை? 8 அட்ரஸ் இருந்தா ஒவ்வொன்றிலையும் ஒரு பைட் வீதம் 8 பைட் சமைக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது 232 அடுக்கு அட்ரஸ். ஸோ 232 அடுக்கு பைட். அப்ப இதுதான் மேக்சிமம் நீங்க சேமிக்கக்கூடிய மேக்சிமம் யூசபிள் ஸ்பேஸ் 2 to the power 32 பைட். ஸோ இதை நீங்க என்ன செய்யணும்? அவர் ஜிபியில் அன்னைக்கு ஜிபியில சொல்லுங்க. 232 பைட் எத்தனை ஜிபி? 4 ஜிபி. 4 ஜிபி எல்லாரும் கால்குலேட் பண்ண தெரியும் ரைட்? நான் செய்து காட்ட தேவை 4 ஜிபி. ஓகே, 4 ஜிபி என்று சொன்னீங்கன்னா சரி. அப்ப அப்ப அங்க கேட்ட கேள்வியை பாத்தீங்கன்னா அவர் 8 ஜிபியை பாவிச்சும் அவைக்கு 8 ஜிபிக்குரிய 8 ஜிபி நினைவகத்தால் பிரதியீடு செய்த பிறகும் கணனியில் செய்முறைக்காக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நினைவக அளவு 4 ஜிபி என்று அவதானிக்கப்பட்டது. அப்ப நீங்க ஏன் 4 ஜிபி என்று அவதானிக்கப்பட்டதுன்றது தான் நீங்க நியாயப்படுத்துறீங்க. ஏனென்றா எங்களுக்கு 32 பிட்ஸ் பாவிச்ச அட்ரஸுக்கு டோட்டலா 2 to the power 32 அட்ரஸ் தான் பெறும். அப்ப டோட்டலா 2 to the power 32 அட்ரஸ் வந்தா ஒவ்வொரு பைட் அட்ரஸபிள் தானே. அப்ப ஒவ்வொரு அட்ரஸ்லயும் ஒரு பைட் வீதம் இருந்தா டோட்டல் மேக்சிமம் பைட் எத்தனை பைட்டை நீங்க சேமிக்கலாம்? 232 அடுக்கு பைட்டை தான் சேமிக்கலாம். அப்ப 232 அடுக்கு பைட்டை ஜிபியில் எழுதினா 4 ஜிபி. அப்ப 32 பிட்டை யூஸ் பண்ணிக்க மேக்சிமம் நீங்க அந்த மெமரியில 4 ஜிபியை தான் நீங்க பயன்படுத்தலாம். அது 8 ஜிபி என்ன எத்தனை ஜிபி இருந்தாலும் அட்ரஸ் இல்லையே பாருங்க. உங்களை இருக்கிற அட்ரஸ் அவ்வளவுதானே. 2 to the power 32 அட்ரஸ் தான் இருக்கு. ஏன்னு அட்ரஸுக்கு நீங்க 32 பிட்ஸ் நீங்க அப்ப உங்களுக்கு இன்னும் ஸ்பேஸ் கூடணும்னா அட்ரஸுக்கு பிட்ஸை கூட்டி இருக்கும். இப்ப 64 பிட்ஸை யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 to the power 64 அட்ரஸ் உருவாகிருக்கு. ஸோ அப்படியான நேரத்துல நீங்க நிறைய இதை சேமிச்சுக்கலாம். ஆனா இப்ப நீங்க என்ன செய்யலாம்? அது மெமரியை நாங்கள் நிறைய ஸ்பேஸை கொள்ளளவை கூட்டி வாங்கிட்டோம் பண்ணிட்டு அப்ப அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குமென்னு யோசிக்கலாம். அதுல எத்தனை பிட்ஸ் அட்ரஸுக்கு ஒதுக்கப்படுதோ அதை வச்சு கொண்டுதான் மேக்சிமம் யூசபிள் ஸ்பேஸ் தீர்மானிக்கப்படும். அப்ப நீங்க சொல்லுவீங்க 4 ஜிபி தான் இது மேக்சிமம் ஸ்பேஸ். அப்ப 8 ஜிபியை போட்டாலும் 4 ஜிபியை தான் அவர் மேக்சிமம் பாவிக்கலாம். இதுதான் கேள்வி. விளங்குதா இல்லையா பிள்ளை? இது யாருக்கும் டவுட் ஏதாவது இருக்காது இல்ல? பாடமாற்றம் இல்லை சரிதானே. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களாகவே செய்து கொண்டு போக்க மேலதுக்கு வரணும். முதல்ல என்ன செய்யணும்? நாங்கள் எதை நோக்கி போறோம்ன்றது உங்களை விளங்கணும். அப்ப அதை நோக்கி போய்க்க முதல் ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அப்படி படிச்சு கொண்டு வந்தீங்கன்னா பிள்ளை விட மாட்டீங்க. ரைட். அடுத்த கேள்வி. ரைட், அடுத்த கேள்வி. செயல்முறை அட்டவணைப்படுத்தலுக்காக பணி செயல்முறை ஒன்று 7 நிலைகளை கொண்ட செயல்முறை பரிமாற்ற மாதிரியை பயன்படுத்துகின்றது. அதாவது இந்த 7 ஸ்டேட் டயக்ராம். தரப்பட்ட செயல்முறை தற்போது மேற்குறித்த மாதிரியில் ஓடு நிலையில் உள்ளது. ரைட், ரன்னிங் ஸ்டேட்ல இருக்காம தான் இப்ப தந்திருக்கணும்.
இச்செயல்முறையின் அடுத்த சாத்தியமான சரியான நிலையையும் மாற்றத்திற்கான நிபந்தனைகளையும் கீழே தரப்பட்ட அட்டவணையில் நிரப்புக. இப்படி ஒரு கேள்வியும் வரலாம். அவர் சொல்றாரு என்ன கேள்வி எல்லாருக்கும் விளங்குதானே. இப்ப வந்து ஒரு ப்ரோசஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கான். இப்ப இருக்கிற ரன்னிங் ஸ்டேட் அடுத்து உட்படக்கூடிய நிலை என்ன, அதுக்குரிய நிபந்தனை என்ன, அதாவது ஏன் அப்படி அந்த 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 நிலைக்கு போகுதுண்டா என்ன காரணத்துக்காக போகுதுன்னு எழுதணும். ஓடு நிலையில இருக்கிறது என்ன நிலைக்கு உட்படலாம்? டெர்மினேட்டடுக்கு போகலாம். அதே மாதிரி எங்க போகலாம்? ரெடிக்கு போகலாம். அதே மாதிரி பிளாக்டுக்கு போகலாம். ஓகே, 3 நிலைக்கு போகலாம். ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கிறது டெர்மினேட்டடு போகலாம், முடிவுறுத்தலுக்கு போகலாம், ரெடிக்கு போகலாம், தயார் நிலைக்கு போகலாம், அல்லது தடுக்கப்பட்ட நிலை பிளாக்டுக்கு போகலாம். சரி, டெர்மினேட்டடுக்கு போனா என்ன காரணம் சொல்லுவீங்க? என்ன நிபந்தனை? அந்த செயல் வந்து முடிவுக்கு கொண்டு வரது. ரைட், அந்த செயல் வந்து டெர்மினேட் ஆகிறது. அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அந்த செயல் முடிவுறுத்தப்படுறதுன்னு எழுதி விட்டீங்கன்னா சரி. ரெடிக்கு எப்ப போகும்? டைம் அவுட், கால முடிவு. ஒன்று நீங்க விளங்கப்படுத்த தேவையில்லை, ஷோடா எழுதினா காணும் கால முடிவு. பிளாக்டுக்கு எப்ப போகும்? உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்ச்சி காத்திருப்பு. எஸ், உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்ச்சி காத்திருப்பு. இன்புட் அவுட்புட் இவெண்ட் வெயிட்டிங். ரைட், உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்வுக்காக காத்திருக்கிறதுக்காக போகுது. இதை எழுதி விட்டீங்கன்னா சரி. ரைட் தானே? ஓகே, அதையும் இருக்கா பார்த்துட்டு விடுவோம். என்ன சொன்ன 16 கேள்வியும் இதோட சம்மந்தப்பட்ட கேள்வி என்னுடைய செய்த மாதிரி அதையும் இருக்கா பார்ப்போம். உட்பொதிந்த முறைமை, எம்பெட் சிஸ்டம். எம்பெட் சிஸ்டம் எல்லாம் படிப்போம். இதுக்கு எம்பெட் சிஸ்டம் என்னென்று தெரியாட்டியும் கேள்வி செய்யலாம். ஒன்று, பைட்டினால் முகவரியிடத்தக்க முதன்மை நினைவகத்தை அணுகுவதற்காக 16 பிட் அகலமான முகவரி பாட்டையை பயன்படுத்துகின்றது. இம்முறைமைக்கு பயன்படுத்தக்கூடிய முதன்மை நினைவகத்தின் உயர்ந்தபட்ச பெருமன் யாது? உங்கள் கணித்தல்களை தெளிவாக காட்டுக. கிட்டத்தட்ட பாருங்க பிள்ளை, எல்லா கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, சின்ன சின்ன மாற்றங்களோட கேட்கினோம், சிலது ஒரே மாதிரி. இதுல தந்த கேள்வி என்ன? ஒரு சிஸ்டம் இருக்கா, ஒரு எம்பெட் சிஸ்டம், அது பைட் அட்ரஸபிள் தாரார். முதன்மை நினைவகத்தை அணுகுவதற்காக 16 பிட் அகலமான முகவரி பாட்டையை பயன்படுத்துகிறது. அப்ப அட்ரஸுக்கு 16 பிட் பயன்படுத்தப்படுது. கேட்ட கேள்வி என்ன? இம்முறைமைக்கு பயன்படுத்தக்கூடிய முதன்மை நினைவகத்தின் உயர்ந்தபட்ச பெருமன், அதாவது மேக்சிமம் சைஸ் என்னன்னு கேட்கிறார். அதாவது பயன்படுத்தக்கூடிய முதன்மை நினைவகத்தின் உயர்ந்தபட்ச பெருமன், அதாவது மேக்சிமம் யூசபிள் சைஸ். ஓகே, மேக்சிமம் யூசபிள் சைஸ் கேட்டிருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? முதல் இப்படி ஒரு கேள்வி செய்த ஞாபகம் இருக்கு, அதே மாதிரி எழுதுவீங்க. அப்ப முதல் சொல்லணும் என்ன? அந்த முகவரிக்கு பயன்படுத்துகிற பிட்ஸ்களின் எண்ணிக்கை. ரைட், அதை முதல் சொல்லுவீங்க. நான் இங்கிலீஷ்ல போடுறேன். நம்பர் ஆஃப் பிட்ஸ் யூஸ் ஃபார் அட்ரஸ். and 16 என்று போடுவீங்க. அப்படித்தானே இருந்தார்? 16 நம்பர் ஆஃப் பிட்ஸ் யூஸ் ஃபார் அட்ரஸஸ், அதாவது முகவரிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய முகவரி பிட்ஸ்களின் எண்ணிக்கை 16. அடுத்த ஸ்டெப் நீங்களே சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? 16 பிட்ஸை கொண்டு உருவாக்கக்கூடிய அட்ரஸ் எண்ணிக்கை. எஸ், அதாவது உருவாக்கக்கூடிய மொத்த முகவரிகளின் எண்ணிக்கை. சரிதானே? உருவாக்கக்கூடிய மொத்த முகவரிகளின் எண்ணிக்கை. டோட்டல் அட்ரஸஸ். டோட்டல் அட்ரஸஸ், மொத்த முகவரிகளின் எண்ணிக்கை. டோட்டல் நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் அப்படி ஏதாவது எழுதுவீங்க. 2 to the power 60. 2 16ஆம் அடுக்கு எண்ணிக்கையான முகவரி வருது. சரி, இது 2ஆம் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவீங்க? ஒரு அட்ரஸுக்கு ஒரு பைட் படி 2 16 அட்ரஸுக்கு பயன்படுத்தக்கூடிய. எஸ், இப்போ நீங்க எழுதுவீங்க என்ன? உங்களுக்கு 2 16ஆம் அடுக்கு அட்ரஸ் இருக்கு. அப்ப மொத்தமாக எத்தனை பைட்ஸை நீங்க சேமிக்கலாம்னு சொல்லுவீங்க. மேக்சிமம் யூசபிள் ஸ்பேஸ் இன் பைட் அப்படி ஏதாவது போடுவீங்க. மேக்சிமம் யூசபிள் சைஸ் போடுவோமே. விளங்குதானே பிள்ளைகள்? மொத்தமா 2 16ஆம் அடுக்கு அட்ரஸ் இருந்தா ஒவ்வொரு அட்ரஸ்லயும் ஒரு பைட். அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு அட்ரஸ்லயும் ஒரு பைட் என்றா மேக்சிமம் சைஸ் என்ன? யூசபிள் சைஸ் 2 to the power 16 பைட். ஓகே,
மேக்சிமம் நீங்க பாவிக்கக்கூடியது வந்து 2 அடுக்கு பைட். ஏன் 2 அடுக்கு அட்ரஸ் தான் இருக்கு. அப்ப 2 அடுக்கு பைட்டை நீங்கள் இதானே கேட்ட கேள்வி. ஆனா நீங்க இது என்ன செய்யுங்க, 2 சுருக்கி எழுதுங்க. 2 அடுக்கு பைட்ண்டா இது என்னத்தில் எழுதலாம்? கேபிக்கு எழுதலாம். ஏன் 2 அடுக்கு பைட் தான் பிள்ளை எம்பி. அப்ப 20க்கு போயில்லை. அப்ப கேபிக்கு மாத்துவோம். கேபிக்கு மாத்துறேன்னா 2 தானே கேபி. 2 பைட் வந்து ஒரு கேபி. இந்த ஐடியா உங்களுக்கு வரும். 2 பைட் வந்து ஒரு கேபி. அப்ப இவ்வளவு ஒரு கேபி. 2 தானே இருக்கு. அப்ப 2 போடும். விளங்கு தானே? 2 பைட் தர 2 போட்டிருக்கேன். நீங்க இதை சுருக்கி பாத்தீங்கன்னா அது வரும். ஏன் அடி வந்து சமனா இருக்கீங்க, அடுக்கு கூட்டுப்படும் சொல்றீங்க. அப்ப 2 வரும். ஏன் நாங்க இப்படி மாத்தினாங்கன்னா எங்களுக்கு கிலோ பைட்ல எழுதுறதுக்காக நான் இப்படி 2 அடுக்கு பைட் என்று கொண்டு வந்தேன். 2 அடுக்கு பைட் வந்து ஒரு கிலோ பைட். தர 2 வந்து 64. ஸோ 64 தர 1 64 கேபி. இதுதான் ஆன்சர். விளங்குதா? அப்ப இதுல மேக்சிமம் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயின் மெமரியின் மேக்சிமம் யூசபிள் சைஸ் வந்து 64 கேபி தான். அப்ப நீங்கள் இப்போ நான் முதல் பார்த்த மாதிரி நீங்க மெயின் மெமரிக்கு வந்து எனக்கு அது இந்த சைஸை கூட்டி வச்சிருந்தோம், பிரயோசனம் இல்லை. என்ன 16 பிட்ஸை தான் நீங்க அட்ரஸ் பாவிக்கிறீங்க. அப்ப டோட்டலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்ரஸ் வந்து 2^16. ரைட். அப்ப 2^16 அட்ரஸ் வருமாண்டா அதுக்குள்ள ஒவ்வொரு அட்ரஸுக்கும் ஒரு பைட் வீதம் சேமிச்சா டோட்டலா எவ்வளவு சேமிக்கலாம்? 2 அடுக்கு பைட் மேக்சிமம் சைஸ் அதான். அப்ப 2 அடுக்கு பைட்டை நீங்கள் கிலோ பைட்டுக்கு மாத்தி விடுங்க. அப்போ உங்களுக்கு இது உடனே கிளிக் ஆகணுமே. 2 அடுக்கு பைட்டுண்டா இதை எம்பிக்கு மாத்துறதா ஜிபிக்கு மாத்துறதான்னு குழம்பக்கூடாது. 2 அடுக்கு பைட்டுண்டா கேபி. 2 அடுக்கு தான் 2 அடுக்கு பைட் தான் எம்பி. அப்ப 20 விட சின்னதா தானே இருக்குது. அப்ப கட்டாம எம்பிக்க கொண்டு போயிடாது. அப்ப நீங்க யோசிக்கணும் 2 எழுதுவோம் பைட் மிச்சம் 6 தானே இருக்கு. அப்ப 2 போட்டு விட்டீங்கன்னா அடி சமனா இருந்தா அடுக்கு கூட்டப்படும். அப்ப இதுவும் ஒன்றுதான். இப்படி போட்டா என்ன நன்மை? 2 பைட் ஒரு கிலோ பைட். முன்னுக்கு 2 இருக்கு 64 எழுதி. ஓகே ரைட். அப்ப இந்த அளவில் இன்றைக்கு நிப்பாட்டி கொள்வோம். இந்த கால்குலேஷன்ஸ் பிள்ளைகள் கட்டாயமா திருப்பி செய்து வராங்க. இதுல ஒன்றும் பாடமாக்குறதுக்கு இல்லை. அதுக்காக நாங்கள் என்ன ப்ராக்டிஸ் இல்லாமலும் சில உங்களுக்கு வராது. எக்ஸாம்ல போன உடனே டக்குன்னு இந்த கேள்வியை பார்க்கவே குழம்புவீங்க. அப்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் செய்யறது நோக்கம் பாடமாக்குறது இல்லை. அந்த நாங்கள் கொஞ்சம் ஸ்டெப்ஸை திருப்பி நாங்கள் செய்து பார்க்கீங்க விளங்கும். ஓகே இப்பதான் இப்ப சில உங்களுக்கு முதல் புரியாட்டியும் இப்ப நான் செய்ய ஒரு ஐடியா வந்திருக்கும். என்ன இப்போ அட்ரஸுக்கு எத்தனை பிட்ஸை பாவிக்கிறோம்னா ஏன் அட்ரஸுக்கு பிட்ஸை பாவிக்கிறோம்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். டோட்டலா எங்களுக்கு அட்ரஸுக்கு தான் டேட்டாவை சேமிக்கும். அப்ப எத்தனை பிட்ஸ் அட்ரஸுக்கு பாவிக்கிறோமோ அதுதான் டோட்டல் அட்ரஸை தீர்மானிக்கும். சரி, டோட்டல் அட்ரஸை தீர்மானிச்சுட்டு அப்புறம் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அட்ரஸுக்கும் ஒரு பைட். அப்ப மொத்தமா 8 அட்ரஸ் இருந்தா 8 பைட். அப்ப 8 அட்ரஸ் இருந்தா டோட்டலா 8 பைட் தான் அது இந்த சைஸ். ரைட். அப்ப அது மாதிரி தான் இங்க 2 வந்திருக்கு. ஓகே. அப்ப இதை செய்து பார்க்கறதால இப்படியான நன்மைகள் இருக்கும். நாங்கள் இன்னும் கேள்விகள் இருக்கு. மீதமான விடயங்களை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏதாவது கேட்கணுமா? இல்ல. ஓ அந்த ஓஎஸ்ல 32 பிட் 64 பிட் ஓஎஸ் இருக்குல்ல சார். ஓ அதை வச்சுக்கொண்டு எதை வச்சுக்கொண்டுன்னு சொன்னா இப்ப நீங்கள் இதுல இப்ப எத்தனை பிட்ஸ் இருக்கோ என்ன இந்த இப்ப இதுல பாருங்களேன் 32 பிட்ஸ் இருந்தால் 32 பிட்ஸை வச்சுக்கொண்டு நீங்க கேட்கறது எதை கேட்குறீங்க? ஓஎஸ்ஆ? ஆமாம் சார். ஓஎஸ்க்கு நீங்க பாவிக்கிற பிட்ஸும் கிட்டத்தட்ட இதே ஐடியா தானே. ஏன்னா இப்ப 32 பிட்ஸ் சொன்னா நீங்க எத்தனை பிட்ஸ் இப்ப இதே ஐடியாவில் பாருங்க டோட்டலா எத்தனை ஸ்பேஸை உருவாக்கலாம். அந்த ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் ஒரு பைட் வீதம் சேமிப்பீங்களா இருந்தா டோட்டலா இவ்வளவு மெமரி மட்டும் நீங்க பாவிக்கலாம். அப்ப உங்க பிட்ஸ் எத்தனை பிட்ஸ் நீங்க இதுல பாவிக்கிறீங்கன்றத வச்சுக்கொண்டுதான் டோட்டலா உங்களுடைய அட்ரஸ் உங்களோட மெமரியை நீங்க தீர்மானிக்கணும். இப்ப இதுல பாத்தீங்களா 16 பிட்ஸை நீங்க பாவிச்சுட்டு நீங்கள் என்ன பெரிய ஒரு சைஸ் இப்ப ஒரு எம்பியை நீங்க இதை பாவிக்கலாம். பாவிச்சீங்கன்னா பிரயோசனம் இல்லை. மேக்சிமம் சைஸ் இதுதான். அதே மாதிரி தான் நீங்க இதுல 32 பாவிச்சா என்ன, 64 பாவிச்சா என்ன, இதே ஐடியா தான் பேர். ரைட் ரைட். அப்ப இந்த அளவில் நிப்பாட்டி கொள்வோம். இந்த கிளாஸ்ல மீதமான கேள்விகளையும் பார்ப்போம். அப்ப நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கிளாஸ் காணும் நினைக்கிறேன். இந்த இதை முடிக்கிறதுக்கு எம்சிக்யூலையும் ஓஎஸ் கேள்விகள் வரும். அதை நாங்கள் பிற ஒரு சந்தர்ப்பத்தில் எம்சிக்யூவை நாங்கள் தனியே செய்யறது அவ்வளவு பொருத்தமா இருக்கும் தெரியாது பார்ப்போம்.
ஸோ படித்து வச்சுக்கொள்ளுங்க. நான் இந்த பகுதி நோட்ஸ் முடிஞ்சதுண்டா யாரும் தேவையண்டா கேளுங்க. நான் இந்த தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு தந்திருப்பேன் நினைக்கிறேன். தமிழும் தந்திருப்பேன், ஏதாவது சில மிஸ் ஆகிருக்கலாம், அதை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த அளவில் இந்த இன்டர்வியூ சொல்லுவோம். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.